Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே கோயில் இடத்தை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அபகரித்த புகார் தொடர்பான விவகாரத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி குழு கூட்டம் நடைபெற்றபோது 2 பெண்கள் சாமியாடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. காவேரிப்பட்டு கிராமத்தில் உள்ளூர் பிரபலங்கள் சிலர் கோயிலுக்கு எழுதி கொடுத்த நிலம் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மாலா சேகர் பெயரில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி குழு கூட்டம் நடைபெற்றது. 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த கூட்டத்தின் போது ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூரில் சித்தேரி ஏரியின் கரைகளை சுய லாபத்திற்காக உடைத்து சமூக விரோதிகள் நீரை வெளியேற்றுவதால் தற்போது வறண்டு காணப்படுகிறது. நகரின் மிகப்பெரிய நீர்நிலை ஆதாரமாக சித்தேரி ஏரி விளங்கி வரும் நிலையில் ஏரியில் உள்ள மீன்களை பிடிப்பதற்காக சிலர் கரைகளை உடைத்து நீரை வெளியேற்றுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஏரியின் பெரும்பாலான பகுதிகள் வறண்டு காணப்படுவதுடன் அரியலூர் நகரில் நிலத்தடி நீர் மட்டம் குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடைக்கப்பட்டுள்ள ஏரிக்கரைகளை சரி செய்வதுடன் அதனை உடைத்த சமூக விரோதிகளை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த தாழக்குடியில் 65 வயது முதியவரின் வீட்டில் தென்மேற்கு பருவமழை காரணமாக வேப்ப மரம் சாய்ந்தது. இதில் முதியவரின் வீடு முழுவதுமாக சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக வீட்டில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஸ்டாலின் மாடல் அரசு சேதமான தனது வீட்டுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என முதியவர் கோரிக்கை விடுத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரியலூரிலிருந்து சென்னை சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். வண்டிப்பாளையம் GST சாலையில் முன்னால் சென்ற கார் திடீரென திரும்பியதால் பிரேக் பிடித்தபோது வேன் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பை தாண்டி தலைகூப்புற கவிழ்ந்தது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தால் சென்னை திருச்சி GST சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் உதகையில் திங்கட்கிழமை வரை படகு சவாரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் வனப்பகுதிகளுக்குள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உதகை, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் ஏற்கனவே பாதிப்பிற்குள்ளான மக்கள் என்னாகுமோ ஏதாகுமோ என்ற அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். ரெட் அலர்ட் காரணமாக தங்கள் பாதுகாப்பிற்கு போதுமான அளவில் முறையாக நடவடிக்கை எடுக்க விடிய அரசை உள்ளூர் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.